இன்னைக்கு நம்ம விசஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்மளோட புது கேப்டன் அமெரிக்கா சாம் வில்சன் விசஸ் ரெட் ஹல்க் இவங்க ரெண்டு பேரும் ஃபைட்ல யார் ஜெயிப்பன்னு நினைக்கிறீங்க? புது கேப்டன் அமெரிக்காவா இல்ல ரெட் ஹல்கா? இவங்க ரெண்டு பேரோட சண்டையில யார் தான் வின் பண்ணுவா அப்படின்றத பத்தி மொத்தமா பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்க டீம் கேப்டன் அமெரிக்காவா இல்ல டீம் ரெட் ஹல்கா? இவங்க ரெண்டு பேர் டீம்ல நீங்க யாரோட டீம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேப்டன் அமெரிக்கா விசஸ் ரெட் ஹல்க் அப்படின்ற ஒரு ஃபைட்டை நம்ம லைவ் ஆக்ஷன்ல பார்க்க தான் போறோம். கேப்டன் அமெரிக்கா பிரேவிங் நியூ வேர்ல்டு படத்துல பார்க்க தான் போறோம். இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன அந்த படத்தோட ட்ரைலர்ல கேப்டன் அமெரிக்கா விசஸ் ரெட் ஹல்க் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான சண்டைக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் ஒத்தைக்கு ஒத்த நிக்கிற மாதிரி ட்ரைலர்ல கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வரப்போற கேப்டன் அமெரிக்கா படத்துல ரெட் ஹல்க் விசஸ் கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற ஒரு பயங்கரமான சம்பவத்தை நம்ம படத்துல பார்க்க தான் போறோம். அப்போ ட்ரைலரை பார்த்துட்டு நிறைய பேருக்கு எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ரெட் ஹல்க் எதிர்த்து எப்படி கேப்டன் அமெரிக்கா சண்டை போட போறாரு? சொல்லப்போனா அவர்கிட்ட எந்த விதமான சூப்பர் பவர்ஸுமே இல்ல. அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு சீல்டு, அதுவும் கேப்டன் அமெரிக்கா கொடுத்தது. அப்புறம் அவரோட முதுகுல ரெண்டு விங்ஸ் இருக்கு. இதுதான் அவர்கிட்ட இருக்க சூப்பர் பவர்ஸ். இதை வச்சு ரெட் ஹல்க் எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சிட முடியுமா? ரெட் ஹல்க் அளவுக்கு அதிகமா கோவமானாரு அப்படின்னா அவர் தொடுற எல்லாமே எரிய ஆரம்பிச்சிடும். இதை ட்ரைலர்ல கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்போ ரெட் ஹல்க் கோவமாகி கேப்டன் அமெரிக்காவோட சீல்ட தொட்டா சீல்டு உருகிருமா? அப்புறம் கேப்டன் அமெரிக்கா முதுகுல இருக்க அந்த ரெண்டு விங்ஸை ரெட் ஹல்க் அவரோட ரெண்டு விரலாலே உடைச்சு அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்காவை ஈஸியா டெஃபீட் பண்ணிடலாமே. அப்படி இப்படின்னு அந்த ட்ரைலரை பார்த்ததும் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற சமயத்துல நான் அந்த கேப்டன் அமெரிக்காவை பத்தி ஒரு ரூமர்ஸை பார்த்தேன். அதை பார்த்ததும் எப்படி என்ன சொல்றதுனே தெரியல. கேப்டன் அமெரிக்கா பிரேவிங் நியூ வேர்ல்டு படத்துல ஒரு சீன்ல இது மாதிரி நம்ம புது கேப்டன் அமெரிக்காவை பார்த்து நீ ஒன்னு கேப்டன் அமெரிக்கா கிடையாது, நீ ஒன்னு ஸ்டீவ் ராஜர்ஸ் கிடையாது அப்படின்னு கேப்டன் அமெரிக்காவை பார்த்து சொல்ற மாதிரி ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. அதனால கேப்டன் அமெரிக்கா என்கிட்ட பழைய கேப்டன் அமெரிக்கா மாதிரி சூப்பர் சோல்ஜர் சீரம் இல்ல, அதை விட என்கிட்ட எந்த விதமான சூப்பர் பவர்ஸும் இல்ல, நானும் கேப்டன் அமெரிக்கா ஆக முடியாது, அதுக்கான தகுதியும் என்கிட்ட இல்ல, நானும் இங்க வாழ்ற மக்கள்ல சாதாரண ஒருத்தன் தான் அப்படின்னு கேப்டன் அமெரிக்கா தனக்கு தானே உணர்ந்து அவர்கிட்ட இருக்க சீட்ல கொடுத்துட்டு கேப்டன் அமெரிக்கான்ற ஒரு பதவிக்கே தாட்டா காட்டிட்டு போயிருவாரு அப்படின்னு ஒரு சில ரூமர்ஸ் பார்த்தேன். அதை பார்த்ததும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எனவே நம்ம மேட்டருக்குள்ள வந்துருவோம். கடைசியா என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ரெட் ஹல்க் விசஸ் கேப்டன் அமெரிக்கா. ரெட் ஹல்க் கிட்ட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், ஹீலிங் ஃபேக்டர், ஹீட் ஜெனரேஷன், காம்பேக்ட் ஸ்கில் அப்படின்னு ரெட் ஹல்க் கிட்ட பயங்கரமான சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அவர் எதிர்த்து சண்டை போட போற நம்ம கேப்டன் அமெரிக்கா கிட்ட ஒரே ஒரு சீல்டு ரெண்டு விங்ஸ் தான் இருக்கு. அவரோட விங்ஸ் நம்ம போன படத்துல பார்த்ததை விட இந்த படத்துல கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்கத உங்களால நோட் பண்ண முடியும். அதை வச்சு கேப்டன் அமெரிக்காவில் ரெட் ஹல்கை டெஃபீட் பண்ணிட முடியாது. ரெட் ஹல்கோட வீக்னஸ் என்னன்னா அவர் எவ்வளவு கோவப்படுறாரோ அதே அளவுக்கு அவர் உடம்புல ஹீட் ஜெனரேஷன் ஆகும். ஒரு கட்டத்துக்கு மேல அளவுக்கு அதிகமா கோவப்பட்டாரு அப்படின்னா அவர் உடம்புல அளவுக்கு அதிகமான ஹீட் ஜெனரேஷன் ஆகி அதுவே அவர் வீக்னஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் அவர் ஈஸியா டெஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு காமிக்ல சொல்லப்பட்டிருக்கு. ட்ரைலர்லயே நம்ம பார்த்திருப்போம் அவர் உடம்புல இருந்து ஹீட் ஜெனரேஷன் ஆகுறத. ரெட் ஹல்கா உருமாறினதுக்கு அப்புறம் அவர் கீழே கை வைக்கும் போது அவர் கைப்பட்ட இடம் மட்டும் கொஞ்சம் எரியற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது அவரோட ஹீட் ஜெனரேஷனால தான். அப்படி இருக்கும்போது நம்ம காமிக்ல பார்த்த மாதிரி அவரோட ஹீட் ஜெனரேஷனே அவரோட வீக்னஸா படத்துல காட்டப்படலாம். அப்படி படத்துல காட்டி கூட ஹல்க் டெஃபீட் பண்ணலாம். ஆனா ஹல்க் டெஃபீட் பண்றது அப்படின்றது நம்ம கேப்டன் அமெரிக்கா ஒத்தாளல முடியாது. மேபி அவருக்கு ஹல்க் பஸ்டர் சூட் கிடைச்சா ரெட் ஹல்க் எதிர்த்து அவரோட பவருக்கு ஈக்குவலா நின்னு நம்ம கேப்டன் அமெரிக்கா எதிர்த்து சண்டை போட்டு நம்ம கேப்டன் அமெரிக்காவால ஜெயிக்க முடியும். அதுக்கு மேபி நம்ம கேப்டன் அமெரிக்காக்கு ஹல்க் பஸ்டர் சூட் கிடைச்சா ரெட் ஹல்க் எதிர்த்து அவரோட பவருக்கு ஈக்குவலா நம்ம கேப்டன் அமெரிக்காவால நிக்க முடியும். ரெட் ஹல்க் விசஸ் கேப்டன் அமெரிக்கா ஃபைட்ல ஃபைனலா யார் தான் ஜெயிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெட் ஹல்க் பக்கம் தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அவர்கிட்ட தாறுமாறான சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவே நம்ம கேப்டன் அமெரிக்கா கிட்ட ஒரே ஒரு சீல்டு மட்டும் தான். அதை வச்சுட்டு தனியா ரெட் ஹல்கை எதிர்த்து நின்று ஜெயிச்சிருவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நம்ம கேப்டன் பிளான்லாம் போட்டு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணாருன்னா மேபி ரெட் ஹல்கை எதிர்த்து நிக்கலாம். ஆனா நம்ம ரெட் ஹல்க்கு இது மாதிரி பிளான் ஸ்ட்ராட்டஜிலாம் தேவையில்ல. அண்ணன் இறங்கி வந்தா சம்பவம் தான். எனக்கு தெரிஞ்சு ரைட்டர் வேலையை காட்டிடுவாருன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. கேப்டன் அமெரிக்கா விசஸ் ரெட் ஹல்க் இவங்க ரெண்டு பேர் ஃபைட்டை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தவிர்த்து இந்த படத்தோட ட்ரீசரும் ட்ரைலரும் பார்த்தப்போ என் கண்ணில் ஒரு சில விஷயங்கள்லாம் மாட்டுச்சு. நான் பார்த்த மாதிரி எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அதை பார்த்ததும் என்னடா அநியாயம் பண்றீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அதில் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. நீங்க மேல பாக்குறது கேப்டன் அமெரிக்கா பிரேவிங் நியூ வேர்ல்டு படத்தோட ட்ரைலர். கீழே இருக்கதும் அதே படத்தோட ட்ரீசர் தான். ட்ரைலர்லயும் சரி டீசர்லயும் சரி நம்ம கேப்டன் அமெரிக்கா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட உட்கார்ந்து இருக்க மாதிரி இந்த ஒரு சீனை ட்ரைலர்லயும் டீசர்லயும் காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு சீனை மேல இருக்க ட்ரைலர்ல நோட் பண்ணி பாருங்க. கேப்டன் அமெரிக்கா உட்கார்ந்து இருக்கும் போது அவர் சைடுல இருக்க ஒருத்தர் எந்திரிச்சு போவாரு. அப்ப நம்ம கேப்டன் அமெரிக்கா சைடுல திரும்பி பாப்பாரு. இப்போ அதே சீனை கீழே இருக்க டீசர்ல நோட் பண்ணி பாருங்க. கேப்டன் அமெரிக்கா சைடுல உட்கார்ந்திருக்கவர் எந்திரிச்சு போகும்போது கேப்டன் அமெரிக்கா சைடுல திரும்பாம ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. என்ன ப்ரோ முதல்ல திரும்பி பார்த்தாரு இப்ப ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு படத்தை அவசரமா எடுத்து முடிச்சா இப்படிதான் 1008 ரீஷூட் போக வேண்டியது இருக்கும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள என்ன எத்தனை ரீஷூட் போறாங்களோ. எனவே படம் நல்லா இருந்தா ஓகே தான். பொறுத்திருந்து பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.